அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். காஷ்மீர் மாநிலத்தினுடைய பெஹல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதிகளை கடையெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. மேலும் பாகிஸ்தான் பின்னணியில் செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளையும் அந்த பயங்கரவாத அமைப்புகளையும் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களையும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதமாக செயல்பாடுகள் வேகம் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் முப்படைகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. ராணுவ வீரர்கள் மட்டுமல்லாமல் கடற்படை வீரர்கள், வான்படை வீரர்கள் என்று அனைத்து வீரர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். மேலும் இந்தியாவின் ஏவுகணைகள் உள்ளிட்டவைகளும் தயார் நிலையில் அடிக்கடி சோதனையும் செய்து பார்க்கப்பட்டு வருகின்றன கடந்த 3-4 நாட்களாக. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கியமான சந்திப்பினை இன்று பிற்பகல் 11 மணிக்கு மேற்கொள்ள இருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் முப்படை தளபதிகளை தனித்தனியாக அழைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவத்தின் தயார் நிலை தொடர்பாக பேசியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று பிரதமரை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்று மீண்டும் ஒரு முறை பிரதமரை சந்தித்து முப்படைகளுடைய பாதுகாப்பு நிலை என்னவாக இருக்கின்றது என்பது குறித்து தெரிவிக்க இருக்கின்றார். ஏனென்றால் தொடர்ச்சியாக உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் எப்போது வேண்டுமானாலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பார்த்து அந்த குறிப்பிட்ட இடங்களை கண்டறிந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லையில் ராணுவ வீரர்கள் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசினுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் ராணுவமும் சவால் விடுக்கக்கூடிய வகையிலே ஒரு சில கருத்துக்களை பேசி வருகின்றது. அவர்களும் தங்கள் தரப்பில் சில ஏவுகணை சோதனையும் கராச்சி ஒட்டிய பகுதியிலே மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் 11 மணிக்கு பிரதமரை சந்தித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.